அனைவருக்கும் வணக்கம். தக்கனின் மகளாக தாட்சாயணி பிறந்து இறைவனை அடைந்து அதன் காரணமாக தக்கன் இறைவன் மேல் கோபம் கொண்டு இறைவனை அவமதித்து யாகத்திற்கு அவனை அழைக்காமல் அனைத்தும் செய்து தன்னுடைய தலையை இழந்து ஆற்றின் தலையுடன் இழந்த வரலாற்றையும், அம்மை யாகத்தில போய் குதிச்சு உயிர் துறந்ததையும் பார்த்தோம். அதுக்கு பிறகு நடந்த திருவிளையாடல் என்ன என்பதுதான் இன்றைய தொகுப்பு. அடிசேர்வன் என்னையும் ஆதியை நோக்கி முடிசேர் மலைமகனார் மகளாகி திடமாறு பக்தி செய்து தேவர் அறிய படியார அர்ச்சித்து பக்தி செய்தாலே என்கிறது இந்த திருமந்திர பாடல். திருமந்திரத்துல இரண்டாம் தந்திரத்துல லிங்க புராணத்துல அந்த தாட்சாயினி சம்பவத்துக்கு பிறகு நடந்ததை இந்த பாடல் விளக்குகிறது. தாட்சாயினி யாகத்தில விழுந்து உயிரை துறந்த பின் சிவன் தவக்கோலம் பூண்டுறார். எப்படியாயினும் இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அம்மை இமயமலை என்று அழைக்கப்படக்கூடிய பர்வதமலையினுடைய ராஜாவான மன்னனான இமயவான் மைனாவதியினுடைய மகளாக பார்வதி என்ற நாமத்தில் பிறந்து பழையபடியும் சிவனை அடைந்தே தீரணுங்கிறதுக்காக வேண்டி தவம் செய்ய ஆரம்பிச்சிருக்கான். அப்போ நிலை ஆற்றலான சிவனும் தவத்தில் இருக்காரு. இயக்க ஆற்றலான இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தியான அம்மையும் தவத்தில் இருக்காங்க. அப்போ எப்பமெல்லாம் நன்மை அமைதியாக இருக்கிறதோ அப்போ தீமையெல்லாம் ஓங்க ஆரம்பிச்சிருங்க இல்லையா? அதை போல சூரபத்மன் மாதிரி ஆளுக வரத்தை வாங்கி சிவனுடைய அம்சத்தினாலதான் எனக்கு மரணம் வேணுங்கிற வரத்தை வாங்கி தேவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப தேவர்கள் தன்னுடைய விடிவு காலம் வரணும்னா சிவன் தவக்கோலத்திலிருந்து கலைந்து வர வேண்டும். அப்போ யாரையாவது விட்டு சிவனுடைய தவத்தை கலைக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒவ்வொருத்தரா பார்க்கும் பொழுது கடைசியில மன்மதனை பலிக்கட ஆக்குறாங்க. அந்த மன்மதனை கூப்பிட்டு நீ எப்படியாவது சிவனோட தவத்தை கலைச்சிருப்பா அப்படிங்காங்க. மன்மதன் தன்னுடைய மலர்கணைகளால தொடுத்து சிவனை தவம் கலைய வச்சிடறான். சிவன் தன் தவ வேடம் கலந்து 2 கண்களால பாக்குறாரு. சினம் கொண்டு 3வது கண்ணால அவனை எரிச்சிடுறாரு. அப்ப பஸ்மம் ஆகிடுறான். அவனுடைய மனைவி ஓடி ஐயா இப்படி செஞ்சிட்டீங்களே, தேவர்கள்லாம் சொல்லி அவங்களை காப்பாத்துறதுக்கு தானே என் கணவர் வந்தாரு, அவர் எப்படியாவது உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தக்க சமயம் வரும் பொழுது நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப தேவர்கள்லாம் பழையபடி சிவன்கிட்ட முறையிடுறாங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு. காப்பாத்தணும்னா சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. சக்தி தவக்கோலம் கொண்டு பார்வதி என்ற பெயரோட தவம் மேற்கொண்டிருக்காங்க. அவனுடைய அப்பாவான இமயவான்கிட்ட போய் சப்த ரிஷிகளும் நீங்க போய் எனக்காக வேண்டி பெண் கேட்டு வாருங்க சொல்றாங்க. அப்ப சப்த ரிஷிகளும் போய் இமயவான்கிட்ட போய் பார்வதி தேவி அதை இறைவனுடைய அம்சம், இறைவன்கிட்ட சேர வேண்டியது அப்படின்னு சொல்லி பெண்ணு கேட்கறாங்க. இமயவானுக்கு சந்தோஷம், சரிட்டு நம்மளுடைய இறைவனே நம்ம மருமகனாக போகிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷம். ஆனா அவருடைய மனைவியான மைனாவதி பயப்படுறான். ஏன் பயப்படுறா? உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருப்போம். இப்பதான் தட்சனோட தலையை போய் எடுத்திருக்காரு. அப்ப நம்ம வீட்டுக்கார தலையை எடுத்துட்டு வரோங்கிறக்க வேண்டி பெண் கொடுக்கறதுக்கு அவன் தயங்குறான். அந்த சமயத்துல எல்லாருமே அவங்கள்ட்ட பேசி பாக்குறாங்க. அவ திருப்தி அடையல. அப்ப ஆங்கீரச முனிவர் அப்படிங்கிறவர் சிவனுடைய பெருமைகள் எல்லாம் எடுத்து சொல்லி அவன் சிவன் நிந்தனை செய்ததுனாலதான் இப்படி தண்டனைக்கு ஆளாகி அப்படியும் அவனுடைய உயிரை எடுக்காம ஆற்றின் தலையோட வச்சிருக்கிறாரு. சிவன் இயற்கையிலேயே அன்பு வடிவானவருமா, அதனால நீ பெண் கொடுக்கறதுக்கு தயக்கம் தர வேண்டியதில்லை. அதோட அம்மை பார்வதி அம்மையினுடைய அம்சம், அது இறைவனிடம் சேர வேண்டியது. தேவர்களுடைய குறைகள் எல்லாம் தீர்க்கணும்னா நீ இறைவியை இறைவன்ட்டு சேர்த்து திருமணம் நடத்தி வைச்சால்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவளை சம்மதிக்க வைத்த உடனே, அவளும் சம்மதிக்க வைக்க உடனே இறைவனுடைய திருமணம் நடைபெற ஏற்பாடாகிறது. இறைவனுடைய திருமண ஏற்பாடு ஆகும் பொழுது ஒரே மகிழ்ச்சியான கொண்டாட்டம். எல்லாருமே வடபகுதிக்கு போயிடுறாங்க. அப்ப வடபகுதி தாழ்ந்துருது. வடபகுதி தாழ்ந்ததுனால தென்பகுதி உயர்ந்துருது. அப்போ ஒரு ஞானத்திலேயே சிறந்த ஒருத்தன் போய் தென்பகுதிக்கு போனாதான் அந்த உலகத்தை சமநிலைப்படுத்த முடியும்
அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல வந்து அகஸ்தியரை போய் சிவபெருமான் வந்து நீங்க தென்பகுதிக்கு போப்பா, பொதிய மலையில போய் நின்று உலகத்தை சமப்படுத்துங்கிறாரு. அப்ப அகத்தியர் சொல்றாரு, உலகம் முழுதுமே ஐயன் அம்மையினுடைய திருமணத்தை பார்க்கும் பொழுது எனக்கு மட்டும் அந்த வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ நீங்க போய் எந்த சமயத்துல வந்து என்னுடைய திருமண குளத்தை பார்க்கணும்னு நினைக்கியோ அப்ப நான் அந்த திருமண குளத்திலேயே காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அகத்தியர் இங்க நேர பொதிய மலைக்கு வந்து உலகம் வந்து சமமாயிருது. அவர் நம்ம பொதிய மலையில இருந்து நம்ம பாவனாஸ்துக்கு வந்து இருக்கும் பொழுதுதான் வந்து அவருடைய சிவனுடைய திருமண குலத்தை நினைக்கிறாரு, சிவன் திருமண காட்சி தர்றாரு. இன்னைக்குமே வந்து அந்த பக்கமுள்ள உள்ள கோயில்கள்ல பூராமே வந்து சிவனுக்கு பக்கத்துல வந்து அகஸ்தியர் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். விக்ரமசிங்கபுரத்தில் உள்ள சிவந்தியப்பர் கோயில்ல கூட அகஸ்தியர் சிலை இருக்கிறதாக வந்து வரலாறு சொல்லுகிறது. நீங்களும் போனாலும் பார்க்கலாம். அப்போ உலகமே மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது பழையபடி ரதி வந்து எனக்கு வந்து என்னுடைய எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க, நான் மட்டுமே கஷ்டமா இருக்கேன், அதனால என் கணவனை எப்படியாவது உயிர்ப்பித்து தாருங்கள்னு கேட்டு சிவரன்ட்டு கேட்கும்போது, உன் கண்ணுக்கு மட்டும் இனிமேல் தெரிவாரு, மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான் அப்படின்னு சொல்லி அவரை உயிர்ப்பித்து கொடுத்துட்றாரு. இதனாலதான் வந்து நம்ம வந்து காதல் வயப்படுறவர்கள் பூராமே வந்து கண்ணுக்கு தெரியாமலே வந்து காதல் வயப்பட வச்சு அலையில்லாத விளையாட்டுகளை எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்விதமாக சிவ பார்வதியினுடைய திருமணம் வந்து அழகாக இனிமையாக நடைபெற்றது தான் வந்து திருமந்திரம் 2ஆம் தந்திரத்தில் உள்ள இந்த பாடல் விளக்குகிறது. அடிசேர்வன் என்ன எம் ஆதியை நோக்கி முடிசேர் மலைமகனார் மகளாகி திடமார் பக்தி செய்து தேவரறிய படியார அர்ச்சித்து பக்தி செய்தாலே அப்படிங்கிறது திருமந்திர பாடல். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று கூறி இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.